Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. வெள்ளம் நோய் தாக்கம் என்று பல இடர்களை எதிர்நோக்கிய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் முகம் கொடுக்கும் ஒரு புதிய பிரச்சினை தான் காட்டு யானைகளின் தொல்லை. காட்டு யானைகளால் பெறுமதிமிக்க பொருட்கள் அளிக்கப்படுவதுடன் விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் இந்த பிரச்சினையின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. ஏறாவூர்பற்று செயலக பிரிவில் உள்ள சில பிரதேசங்களில் தினமும் இரவு வேளைகளில் காட்டு யானைகள் கூட்டமாக புகுந்து உயிர்களை அச்சுறுத்துவதுடன் பயிர்களை நாசம் செய்கின்றன. வந்தாறுமூலை பகுதியை அண்மித்த அத்தவழி வனப்பகுதியிலேயே இந்த காட்டு யானைகள் நிரந்தரமாக குடிகொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளத்துவட்டை, பள்ளத்துவழி, மங்களமேடு, பெருவழி, சின்னவழி போன்ற வயற்கண்டங்களில் பல ஏக்கர் நிலப்பரப்பு காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன. தொடரும் யானைகளின் அட்டகாசத்தால் தொழில் வளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பெறுமதிமிக்க பொருட்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த பிரச்சனையை விவசாய அமைப்புகள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் பார்வைக்கு கொண்டு வந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். 2 வருஷம் வச்சு இந்த யானைகளால பெரிய தொல்லையாரியே 3 போகமாக நட்டப்பட்டு கொண்டே போறோம். அப்ப இது இனி இந்த போகம் அடிபட்டுதா இனி நாங்க வாழ்றதுக்கு வழி இல்லை. 15-20 கண்டத்துக்குரிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா காட்டு யானை தாக்கங்கள் இப்போ ஒரு 2 வருடங்களாக இருந்து கூடுதலான காட்டு யானை தாக்குதல் இருக்கிறது. ஆனபடியாக விவசாயிகள் இப்போ சாதாரணமாக விலக்கி தைப்பொங்கல் அப்படியான டைமில் நாங்கள் பார்த்து வெள்ளாமைகளை அறுவடை செய்கிறோம். ஆனால் தற்போதைக்கு விலக்கி ஒரு கிழமையில இருந்து தொடர்ந்து நாங்கள் இந்த நிலப்பாட்டை தான் இப்போ நாங்கள் செய்து கொண்டு வரோம். இந்த வருஷம் அதிகமான யானையும் கூடுதலாக வெள்ளாமை சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதால விவசாயிகள் தொடர்ச்சியாக எந்த விவசாயம் செய்ய முடியாத நிற்பதற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்ட 1 வாரத்துக்குள்ள, குறிப்பிட்ட 2 வாரத்துக்குள்ள கூட இந்த பகுதியில் 2 பேரை யானை அடிச்சு செத்துருக்காங்க.